இன்னைக்கு விசில் குஞ்சிரிகள்லாம் இன்னைக்கு பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. இன்னைக்கு இருக்க நிலைமையை பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு, அவனை பேசக்கூடாதுன்னு தான் நாங்களும் இருந்தோம். ஏன்னா பேசுற அளவுக்கு இந்த மேடைக்கில பேசுற அளவுக்கு அவர்களுக்கு தகுதி கிடையாது. இப்ப ரீசெண்டா ஒருத்தர் சொன்னாரு, அவன் சொல்றாப்ல, ஏன் வீட்டை விட்டு வர மாட்டேங்கிறியே, பனையூர் விட்டு வரவே மாட்டேங்கிறியே, பனையூர் வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்குறியே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் மேடையில சொன்னாரு. என்ன சொன்னார்னா, அன்னைக்கு வந்து பேசினப்ப சொல்றார், ஐயா என்னை பனையூர் வீட்டுக்கு வெளியே வரல, விஜய் வெளியே வா, விஜய் வெளியே வான்னு என்னை கூப்பிடுறாங்க. என் வீடு என்ன தெரியுமா, தமிழ்நாடு தான் என் வீடு அப்படின்னு சொன்னார். என் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஒன்னு அவரே சொன்னார் ஆன்சரும், 8 கோடி பேர் வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அவ்வளவு பெரிய வீடாடா அந்த வீடு. சரி பரவாயில்ல, பார்த்தான் நம்மால், சரிடா 8 கோடி பேர் வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்ட உடனே நம்மால் இங்க ஒருத்தர் லெட்டர் எழுதுறான், சொந்தம்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி எழுதுறான் ஒருத்தன் லெட்டர். அன்புள்ள தம்பி விஜய்க்கு, தம்பி நேற்று மீட்டிங்ல சொன்னபடி உன் குடும்பத்தில் ஒருவனான அண்ணன் குமார் பாசத்துடன் எழுதி கொள்வது, அப்பா அம்மா குடும்பத்தினர் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். கடிதம் எழுதுறான். நீ ஷூட்டிங்க சாக்கா வைத்து பல நாடுகளுக்கு டூர் சென்று விட்டாய் என்று எங்க அம்மா சொன்னாங்க. உன் அண்ணனாகிய நான் மூட்டு வலியாலும் இடுப்பு வலியாலும் கடந்த 1 வருஷமாக அவதிப்படுகிறேன். தாய்லாந்தில் மசாஜ் செய்தால் வலி சரியாகும் என்று நம்ம குடும்ப டாக்டர் பரமசிவம் சொல்லுகிறார். எனவே குடும்பத்தோடு தாய்லாந்து சென்று வைத்தியம் பார்க்க 10 லட்சம் ரூபாய் ஒரு அமௌண்ட கொஞ்சம் அனுப்பிச்சு விடு. முடிந்தால் தனி பிளைட்டும் ஏற்பாடு செய்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் பரமசிவமும் உனக்கு கடிதம் எழுதி உன் PA புசி ஆனந்திடம் கொடுப்பதாக சொன்னார். புசி ஆனந்த நம்ம குடும்பம் இல்ல, அந்த 8 கோடி பேர்ல அவர் வரல, அவர் பாண்டிச்சேரிக்காரரு. எனவே அவரிடம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி அம்மா சொல்ல சொன்னார்கள் என்று கடிதம் எழுதிட்டான்.